ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு யூனிட் ரேம்ப் இன்புட் கொடுத்தா எப்படி எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சிஎஃப்எஸ் பை ஆர்எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை டவர்ஸ் ப்ளஸ் 1 ஏற்கனவே நமக்கு தெரியும். இதில் நமக்கு சி ஆஃப் டி தான் வேணும். சி ஆஃப் டிங்கிறது என்னது? சி ஆஃப் டி தான் வேணும். சி ஆஃப் டி பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் சி ஆஃப் எஸ் இல்லையா? ஸோ நமக்கு முதல்ல சி ஆஃப் எஸ்ஸுங்கிறது வேணும். ஸோ சி ஆஃப் எஸ் என்னது? இந்த ஆர் ஆஃப் எஸ் அங்கே கொண்டு போங்க. ஸோ ஆர் ஆஃப் எஸ் இன்ட்டு கே பை டவர்ஸ் ப்ளஸ் 1 கரெக்டாக? ரைட்டு. இப்போ நம்ம என்ன இன்புட்டுக்கு பார்க்க போகிறோம், எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம் யூனிட் ரேம்ப் இன்புட்டுக்கு. யூனிட் ரேம்ப் இன்புட்டுனா என்னது? ஆர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s². ஏன்னா நமக்கு தெரியும் யூனிட் ரேம்ப்னா ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி கரெக்டாக, ஃபார் டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா இட் இஸ் 1/s². ஸோ இது இப்போ இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? சிஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s² இன்ட்டு கே பை டவர்ஸ் ப்ளஸ் 1 கரெக்டாக? ஸோ கே பை s² இன்ட்டு டவர்ஸ் ப்ளஸ் 1. நமக்கு முதல்ல சிஎஃப்எஸ்க்கு தனித்தனியாக எக்ஸ்பிரஷன் கிடச்சா தான் அப்புறம் லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்க முடியும் சி ஆஃப் டி எடுக்கிறதுக்காக. ஸோ என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னாகும்? இது a/s ப்ளஸ் b/s² ப்ளஸ் c/, டவர்ஸ் ப்ளஸ் 1 ஆகும். ரைட். இப்போ இதுக்கு இந்த ஏபிசிக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? முதல்ல எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஏ எஸ் இன்ட்டு டவர்ஸ் ப்ளஸ் 1 வந்துடுதா, ப்ளஸ் பி டவர்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி s². ஸோ இந்த சைடு ரெண்டு டினாமினேட்டர் அப்புறம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதாக இருக்கும் கே இஸ் ஈக்குவல் டு ரைட்டா. அதாவது இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இது டினாமினேட்டரில் இது s² டவர்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இந்த சைடு s² ப்ளஸ் டவர்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அதனால் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் இருக்கும். ரைட். அதனால தான் இப்படி வரும். சரி, இது இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஏ டவ் s² ப்ளஸ் ஏஎஸ் ப்ளஸ் பி டவ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி_s². இப்படி எழுதினதுக்கப்புறம் இதோடைய கோஎஃபிஷியன்ஸை ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணிங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் ஒன் ஆஃப் த வே. ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s². சரி, இந்த சைடு s²க்கு ரெண்டு டேர்ம் இருக்குது. ஏ டவுன்னு ஒரு டேர்ம் இருக்குது, சின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த சைடு வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது. அதனால் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s²னா இந்த சைடுக்கு 0, அந்த சைடுக்கு ஏ டவ் ப்ளஸ் சி. ஸோ விச் மீன்ஸ் ஏ டவ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டவ் கரெக்டாக? அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இந்த சைடு என்னது? ஒன்றுமே இல்லை, இங்கே வெறும் கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது ப்ளஸ் பி டவ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி டவ். ஸோ ஏ ப்ளஸ் பி டவ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டவ் ரைட்டா? அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே தான் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது, கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது? பி மட்டும்தான் கான்ஸ்டன்ட்டு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கே கரெக்டாக? ஸோ இப்போ தான் நமக்கு இந்த பி இஸ் ஈக்குவல் டு கே தான் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி இஸ் ஈக்குவல் டு கேவை இங்கே போட்டிங்கன்னா என்ன வரும்? ஏக்கு மைனஸ் கே டவ் ஆகிடும் கரெக்டாக? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டவ் ஆகிடுது. இப்போ இந்த பியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சி எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் வாட் இஸ் ஏ? ஏ இங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்கு மைனஸ் கே டவ்னு, மைனஸ் கே டவ் இன்ட்டு டவ். ஸோ என்னாகும்? சாரி, இங்கே ஒரு மைனஸ். இப்போ என்ன ஆகிடும்? கே டவ்² வந்துருச்சா? ஸோ இப்போ சி எக்ஸ்பிரஷனும் கிடச்சிருச்சு. ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சியும் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏக்கு பதிலாக மைனஸ் கே டவ் பை எஸ், அப்புறம் ப்ளஸ் பிக்கு பதிலாக கே பை s², அப்புறம் சிக்கு பதிலாக கே டவ்² பை டவ் ப்ளஸ் 1 ரைட். ஸோ இப்போ கே எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால கே காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு? டவ் பை எஸ் மைனஸ் டவ் பை எஸ் ப்ளஸ் 1/s² ப்ளஸ் டவ்² பை டவ் ப்ளஸ் 1. அந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்க டவ்வை வெளியில் எடுத்துருக்கு. எடுத்தால் ஒரு டவ் கேன்சல் ஆகிடும் ரைட். இப்படி இருந்தால் தான் நமக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்க முடியுன்றதுனால இந்த மாதிரி எடுக்கிறோம். சரி, அடுத்தது இதை ஃபுல்லாக எழுதிட்டோம். இந்த டவ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் நியூமரேட்டரில் மட்டும்தான் டவ் இருக்கும். டவ் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1/டவ். இப்போ இதுக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கலாம் ரைட். சி ஆஃப் எஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இதுக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் லாப்லாஸ் இன்வர்ஸ். ஸோ என்ன வரும்? கே டவ் பை எஸ் மைனஸ் டவ் பை எஸ்னால் மைனஸ் டவ் ஏற்கனவே ஒரு கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ
1/sக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் வந்து 1. ஸோ அதனால் வெறும் -τ அப்படியே வந்துடுது. அடுத்தது 1/s²க்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா t. அதுக்கப்புறம் இந்த டவ் அப்படியே வந்துடும். 1/s + a e -t/τ. கரெக்டாக? ஸோ இதுதான் ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் அ ரேம்ப் இன்புட். யூனிட் ரேம்ப் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டமுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும்.